இந்த நாளிலேயும் நாம் சபையாய் கூடி வரும்படி செய்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நாம் ஞானஸ்தானத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்தை நம் கையில் எடுத்துக்கொள்வோம். ஆங்கிலத்தில் ஞானஸ்தானம் அப்படின்றது பேப்டிசம் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. பேப்டிசம்ன்ற வார்த்தை மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையிலிருந்து வந்த வார்த்தை. பேப்டிசோ என்ற வார்த்தையிலிருந்து தான் இந்த பேப்டிசம் என்ற வார்த்தை வந்திருக்கு. பேப்டிசோன்னாலே அதனுடைய அர்த்தம் மூழ்குதல். அதுதான் அந்த பேப்டிசோன்ற வார்த்தையினுடைய மீனிங் மூழ்குதல். தமிழில் கூட ஞானஸ்தானம், இந்த ஸ்நானம்னா முழுமையாய் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த மூழ்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஸ்நானம், மூழ்குதல் என்று நாம் சொல்லுகிறோம். சும்மா ஒரு தலையில் மட்டும் லேசாக தண்ணியை தெளிச்சிட்டா அதுக்கு பேர் மூழ்குதல்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட விதத்தில் கூட ஞானஸ்தானத்தை அநேக சபைகள் செய்கிறார்கள். தண்ணீரை ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு மேலே தெளித்து விட்டுறாங்க. அது தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடானது. பேப்டிசம் என்றாலே மூழ்குதல், அதனுடைய பொருளே மூழ்குதல். ஆகவே நாம் மூழ்கிதான் ஞானஸ்தானத்தை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணியில் என்ன பண்ணணும்? மூழ்கி நாம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும். முதல்ல யோவான் சானகன் தான் ஞானஸ்தானத்தை கொடுக்கறதை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம், புதிய ஏற்பாட்டில். ஆனால் நாம் பார்க்கிறோம் தண்ணீர் மிகுதியான இடத்துல தான் ஞானஸ்தானத்தை கொடுத்து வந்தான் என்று சொல்லி நாம் படிக்க முடியும். யோவான் 3வது அதிகாரம் 23வது வசனம், சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால், இதை தான் நாம் கோடிட்டு கொள்ளணும். தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்போ ஞானஸ்தானம் ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு தலையில் தெளிச்சிருந்தா இருந்தால் ஏன் தண்ணீர் மிகுதியான இடத்துல கொண்டு போய் ஞானஸ்தானத்தை கொடுக்கணும்? அவ்விதமான ஞானஸ்தானத்தை நாம் ஒரு காலம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியை எடுத்து தலை மேலே தெளிக்கிறத நாம் ஞானஸ்தானமாக நாம் என்ன பண்ணக்கூடாது? நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடானது. ஞானஸ்தானம் என்றால் மூழ்கணும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணியில் மூழ்கி நாம் எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் என்னது? ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம தெளிவாக நாம் அறிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நாம் எடுத்துக்கொள்வோம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 2வது வசனத்திலிருந்து, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே என்றார்கள். 3வது வசனம், அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இந்த இடத்துல ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்கள் திரும்பவும் ஞானஸ்தானம் பெற்றது குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாக இருக்கும்படிதான் யோவான் சானகன் என்ன பண்றாரு? ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனாலும் யோவான் சானகன் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியல. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது என்ன பண்ணல? அருளப்படல. நீங்க இதை ரொம்ப கவனிக்கணும். ஞானஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமானது இது. யோவான் சானகன் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை தான் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிக்கும்படி தான் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்.
ஆனால் அவர்கள் வெறும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் மட்டுமே அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிந்ததை ஒழிய பரிசுத்த ஆவியை அவர்கள் என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணல, அருளப்படல. நாம் வெறும் பாவ மன்னிப்பை, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் நாம் ஞானஸ்நானம் எடுப்பதில்லை. நாம் பரிசுத்த ஆவியையும் நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரே சிலுவை மரணத்துக்கு பிறகுதான் என்ன பண்ணாரு, அருளப்பட்டார். சிலுவை மரணத்துக்கு முன்பதாக வரைக்கும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் ஒருவர் கூட பரிசுத்த ஆவியை என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தார். பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு வித்தியாசம், அவர்கள் பரிசுத்த ஆவியை என்ன பண்ணல, பெற்றுக்கொள்ளல. அதனாலதான் இந்த இடத்துல அந்த கேள்வியை கேட்கிறார். நீங்கள் விசுவாசிகள் ஆனீங்களே, அப்போ நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, பரிசுத்த ஆவி உண்டு என்பதையே நாங்கள் கேள்விப்படல. அப்ப என்ன பண்றாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன பண்றாங்க, ஞானஸ்தானத்தை கொடுக்கிறாங்க. அதுக்கு பின்பதாக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியையும் என்ன பண்றாங்க, பெற்றுக்கொள்கிறதை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அநேகர் சொல்றாங்க, ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. இந்த இடத்திலேயும் கிறிஸ்தவத்திலே முரண்பாடான காரியங்களை பிரசங்கம் பண்றாங்க. நாம் சரியாக வேதத்தை நாம் அறிந்து கற்றுக்கொள்ளாவிட்டால் இப்படி பல விதமான உபதேச ரீதியாக நாம் வஞ்சிக்கப்படுவோம். எனக்கு அன்பானவர்களே, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை காண்பிக்கும்படியாக. என்ன தேவனுடைய குமாரனா, யார் தேவனுடைய குமாரன்? தேவனாலே அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேசையா வருவாரு, தேவன் இந்த பூமியில தன்னுடைய குமாரனை அனுப்புவார் என்று சொன்னால் அந்த தேவனுடைய குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்களுக்கு என்ன பண்ணாரு, ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். நாம் மத்தேயு 28வது அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 28:19 வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இங்கே ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னது என்ன சொன்னாரு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன பண்ணும்? அப்போ இது வேற அது வேறயா? இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். பிதா, இங்க குமாரன் என்று சொல்லுவதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஜனங்களுக்கு தேவனுடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ளும் விதத்திலே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்ததுனால ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் இல்லை என்று அர்த்தம் இல்லை. தேவன் ஒரே தேவன். அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனாக இருக்கிறார். தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்ன பண்ணப்பட்டது? ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுப்பது என்று சொன்னால் அதுவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தான் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அது வேற இது வேற அப்படி அல்ல. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறேன். யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்திற்கும் சீஷர்கள் கொடுத்த ஞானஸ்நானத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவர்கள் வெறும் பாவ மன்னிப்பை மட்டும்தான் பெற்றுக்கொண்டார்கள். நாம் பாவ மன்னிப்பை மட்டும் பெற்றுக்கொள்வதில்லை, பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். எதற்காக? பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு என்ன பண்ணாரு?
அருளி செய்திருக்கிறார். ஏன்னா நம்மால் பரிசுத்தமான வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது, வாழ்ந்துட முடியாது. நான் பாவம் செய்யாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் நான் பாவமே செய்ய மாட்டேன் என்று சொல்லி யாரும் நம்மால் சொல்லிட முடியாது. அவருடைய கிருபையினால் மாத்திரம்தான் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை என்ன பண்ண முடியும், வாழ்ந்துட முடியும். நான் பாவம் செய்யாமல் வாழ்கிறேன் என்று சொல்லி யாரும் பெருமை பாராட்ட முடியாது. நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி யாரும் சொல்லிட முடியாது. ஆனால் என்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே நான் என்ன பண்ண முடியும், பாவம் செய்யாத வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும். அதைத்தான் வேதம் சொல்கிறது, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நாம் நிலை நிற்கலாமா, கூடாதே என்று சொல்லி நாம் பார்க்கணும். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். இவைகளெல்லாம் எதற்காக? ஏதோ நான் பாவம் செய்யலன்னு சொல்லி நீங்க சொல்லிட முடியுமா? அப்படி நாம் சொல்லுகிறவர்களா இருந்தால் நாம் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்மால் ஒரு காலம் பாவம் செய்யாத வாழ்க்கையை செய்திட நம்மால் முடியாது. நம்முடைய மாம்ச பலத்திலே ஒரு காலம் நம்மால் பாவத்தை மேற்கொள்ளுகிற அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட முடியாது. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். சகோதரனே சகோதரியே, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தரும் நாம் கவனத்தில் கொள்ளணும். நாம் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்புக்கென்று நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அதோடு நம்முடைய வாழ்க்கை நிற்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானத்தை மட்டும் நாம் பெற்றுக்கொள்வதல்ல. அதைத்தான் யோவான் சானகன் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஞானஸ்நானம் கொடுப்பார். இன்றைக்கு புது உடன்படிக்கையின் ஜனங்களாகி இருக்கிற நீங்களும் நானும் வெறும் பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினால் மாத்திரம்தான் இவைகளை எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ண முடியும், விசுவாசத்தினால தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முழு இதயமா நீங்க விசுவாசித்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அவர்தான் தேவன், அவர்தான் இரட்சகர், அவர்தான் தேவனுடைய குமாரன். அவர் தேவன் என்பதும் உண்மை, அவர் தேவனுடைய குமாரன் என்பதும் உண்மை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மந்திரி, அதே அப்போஸ்தலர் எடுங்க, 8வது அதிகாரம் 27 இருந்து வாசிக்கிற பாருங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான். பிலிப்புவை பற்றி இந்த இடத்துல அவன் எழுந்து போனான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு மேல் வசனத்துல பிலிப்புவை குறித்து என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்பு உடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்புவை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். நாம் எப்படி ரட்சிக்கப்படுறோம்? இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டார், என் பாவங்களை மன்னிக்கும்படி அவருடைய இரத்தத்தை
சிந்தி இருக்கிறார். அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்து மரணத்தை ஜெயித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை நாம் கேட்டு அப்படிதான் ஒருவனுக்கு விசுவாசம் வரணும். விசுவாசம் என்பது தானாய் நமக்குள்ள இருந்து வருவதல்ல. நாம் சுவிசேஷத்தை கேட்டு நாம் அதை என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு இந்த வசனத்தை தான் நாம் மிகுந்த கவனம், இதை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம் எடுக்கிறவரும் தண்ணியில இறங்கணும், ஞானஸ்நானம் கொடுக்கிறவரும் தண்ணியில இறங்கணும். தண்ணியில இறங்க முடியாது என்னாலன்னு தண்ணிக்கு பயந்துட்டு சும்மா டம்ளர்ல வச்சு பாத்திரத்துல வச்சு அப்படி தண்ணியை தெளிச்சு விட்டுலாம்ன்றதல்ல. 2 பேர் இறங்கி என்ன பண்ணும்? ஞானஸ்நானத்தை கொடுக்கிறவரும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறோம். தண்ணீர் மிகுதியான இடத்துல நாம் போய் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? நாம் முழு இருதயத்தோடு அவரை என்ன பண்ணோம்? விசுவாசிக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் சிலுவை மரணத்தை குறித்து ஏசாயா புத்தகத்தில் வாசித்து அவர் விசுவாசித்து முழு இருதயத்தோடு அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார்? உடனே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் பழைய வாழ்க்கையிலிருந்து நம் மனம் திரும்பி இனிமே நாம் ஒரு புது வாழ்க்கையை வாழ்வதற்காக, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக நாம் இந்த ஞானஸ்நானத்தை நாம் என்ன பண்றோம்? எடுத்துக்கொள்கிறோம். ஞானஸ்நானம் தான் ரட்சிக்கப்பட்ட ஒருவன், மனம் திரும்பின ஒருவன், மறுபடியும் பிறந்த ஒருவன் ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவரை தேவன் என்று விசுவாசிக்கிறேன், அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கை செய்வதற்கு பேர் தான் என்னது? ஞானஸ்நானம். ஒருத்தர் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா அதனுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நான் ஞானஸ்நானத்தின் மூலமாக என்னுடைய விசுவாசத்தை நான் என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். நான் மறுபடியும் பிறந்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மனம் திரும்பினவன், நான் கிறிஸ்தவன் என்பதை நாம் பகிரங்கமாய் அறிக்கை செய்வதற்கு பேர் தான் என்னது? ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாத வரைக்கும் ஆவியிலே ஒருவர் கூட உயிர்ப்பிக்கப்பட முடியல. எப்ப பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டாதோ அப்பதான் ஆவியிலே ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். அதனாலதான் ஞானஸ்நானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு ஏதுவான ஒரு ஞானஸ்நானம் இது. இது என்ன ஞானஸ்நானம்? ஜீவனுக்கு ஏதுவான ஒரு ஞானஸ்நானம். புது உடன்படிக்கையிலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிற ஒரு ஞானஸ்நானம் என்பது ஜீவனுக்கு ஏதுவான ஒரு ஞானஸ்நானம். ஏனென்றால் நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே நமக்கு என்ன பண்றார்? ஜீவனை கொடுக்கிறார். எபேசியர்ல நாம் படிக்கிறோம் இல்லைங்களா? எபேசியர் எடுங்க, எபேசியர் 2வது அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது நாம் முதல்ல நாம் எதை பெற்றுக் கொள்கிறோம்? சொல்லுங்க. ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆவியிலே மரித்து போய், பாவங்களினாலே மரித்து போய் இருந்த நம்முடைய ஆவியிலே நாம் என்ன பண்றோம்? ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். அதனாலதான் இதுக்கு பேர் மறுபடியும் பிறக்கிறது. மறுபடியும் பிறக்கிறது என்பது அது ஏதோ ஆவியிலே நடக்கிறது. அது நம்முடைய ஆவியிலே நடக்கிறதுக்கு பேர் தான் என்னது? மறுபடியும் பிறக்கிறது. ஆவியினாலே பிறக்கிறதுக்கு பேர் தான் என்னது? மறுபடியும் பிறக்கிறது. இப்ப ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்துச்சுன்றதுக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் ஞானஸ்நானம். நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் பிறந்ததற்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் மாதிரி தான் இது என்னது? ஞானஸ்நானம். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என்ன பண்ணியிருக்கேன்? பிறந்திருக்கிறேன். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இவைகளுக்கான காரியங்கள் தான் என்னது? ஞானஸ்நானம். கடைசியா ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்துறேன். ரோமர் 6வது அதிகாரம்
இது ரொம்ப முக்கியமானது. ரோமர் 6வது அதிகாரம். பகவான் சானகன் கொடுத்த ஞானஸ்தானத்திற்கும் சீஷர்கள் கொடுத்த ஞானஸ்தானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க அவர்கள் வெறும் பாவ மன்னிப்பை மட்டுமே பெற்றுக்கொண்டார்கள். நாம் பாவ மன்னிப்பை மட்டும் பெற்றுக்கொள்றதில்ல, பாவம் செய்யாமல் வாழ்வதற்குரிய பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். குணமாக்கும் வரத்தை போல அந்நிய பாஷையும் ஒரு வரம். நாம் அந்நிய பாஷையோடு கூட சேர்ந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் சந்தோஷம். அந்நிய பாஷை இல்லாமலேயும் கூட நாம் பரிசுத்த ஆவியை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எல்லாருமே அந்நிய பாஷையின் வரத்தோடு பரிசுத்த ஆவியை நாம் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. வரங்கள் என்பது தேவன் சிலருக்கு அந்நிய பாஷையினுடைய வரத்தை என்ன பண்றார்? கொடுக்கிறார். எல்லாரும் அந்நிய பாஷையை என்ன பண்ண முடியாது? நாம் பேசிட முடியாது. அப்படி வேதம் சொல்கிறது. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா? நம்ம எல்லாரும் அந்நிய பாஷையை பேசுகிறவர்களா இருக்க முடியாது. நீங்க இதை அறிந்து கொள்ளணும்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு 12 எடுத்துக்குங்க. 29வது வசனம். எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லோரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷையை பேசுகிறார்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே அந்நிய பாஷை என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த அந்நிய பாஷையின் வரம் அருளப்படுறது இல்லை. ஆனா எல்லாரும் பரிசுத்த ஆவியை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு பிரதானமான அடையாளம் அந்நிய பாஷை என்று சொல்லி இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அது தவறு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட பெற்றுக்கொள்ள முடியும். அந்நிய பாஷையின் வரம் இல்லாமலேயும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் என்னன்னா, பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்குரிய ஒரு வல்லமையை நான் என்ன பண்றேன்? பெற்றுக்கொள்கிறேன். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறேன். அதுதான் முக்கியம். அதைத்தான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் வரும்போது பலனடைந்து எனக்கு சாட்சிகளா என்ன பண்ணுவீங்க? அந்நிய பாஷை பேசுறதுனால நாம் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்துட முடியாது. பரிசுத்த ஆவியானவரை பலன் இருந்தா மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்துட முடியும். தேவனுக்கு சாட்சியாய் வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் மனம் திரும்பணும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இவைகளுக்காக தான் நாம் ஞானஸ்தானத்தை என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். ரோமர் 6வது அதிகாரத்தை மாத்திரம் ஒரு சில வசனங்களை நாம் முடிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம். ரோமர் 6வது அதிகாரம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? இது ரொம்ப முக்கியம். நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறதை குறித்து நாம் இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்னா, அவருடைய மரணத்துக்குள்ளாக நாமும் என்ன பண்றோம்? நாமும் மரித்திருக்கிறோம். அவருடைய மரணத்தோடு நானும் என்ன பண்றேன்? மரிச்சிருக்கிறேன். நானும் மரிச்சிருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய பொருள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய திறமை, உங்களுடைய தாளந்து, உங்களுக்குரிய எல்லாம் அவருடைய மரணத்தோட என்ன பண்ணணும்? மரிச்சிடணும். உன்னுடைய தாளந்துகளை குறித்து நீ பெருசாக எண்ணுவதோ, உன்னுடைய திறமைகளையோ, உன்னுடைய படிப்பையோ, உன்னுடைய பணத்தையோ, உனக்கு இருக்கிற பலத்தையோ, உனக்குரிய எதையுமே நீ என்ன பண்ணக்கூடாது? பெரிதாக எண்ணக்கூடாது. அவைகளெல்லாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணிடணும். அவரோடு கூட அதெல்லாம் அடக்கம் பண்ணிடணும். இனிமே நான் ஒன்றும் இல்லை. அதுதான் அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவருடைய மரணத்திலே நான் அடக்கம் பண்ணுவது என்று சொன்னால், இனி நான் என்னது? ஒன்றும் இல்லை. என்னை பற்றி பேசுவதற்கோ, எனக்குரிய காரியங்களை பற்றி பேசுவதற்கோ ஒன்றுமே இல்லை. அவையெல்லாம் அவருடைய மரணத்தோடு கூட என்ன பண்ணியாச்சு? ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது
என்னுடைய திறமைகள், என்னுடைய தாளந்துகள், என்னுடைய பணம், எனக்குரிய எல்லாம் என்ன பண்ணும்? அடக்கம் பண்ணப்பட்டணும். இனி நான் அல்ல. சொல்லுங்க, இனி நான் அல்ல. இனி இது என்னால ஆச்சு, இது எந்து, இதுக்கு நான் தான் காரணம், இதை நான் தான் செஞ்சேன், இது எல்லாம் போட்டு அவருடைய மரணத்தோட பண்ணிடணும், அடக்கம் பண்ணிடணும். இப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானத்தை யோவான் சானகன் கொடுக்கல. இது சிலுவை மரணத்துக்கு பிறகு இருக்கிற ஞானஸ்தானம். இது அவருடைய சீஷர்கள் கொடுத்த ஞானஸ்தானம். இது புது உடன்படிக்கையிலே நாம் பெற்றுக்கொள்கிற ஞானஸ்தானம். யோவான் சானகன் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜனங்களை ஆயத்தம் செய்யும்படி அவர் என்ன பண்ணாரு? ஞானஸ்தானத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை ஜனங்கள் விசுவாசிக்கும்படி, அவர்தான் மேசியா, அவர்தான் வரப்போகிற கிறிஸ்து என்று சொல்லி ஜனங்களுக்கு காண்பிக்கும்படி, அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி, அவருடைய முதல் வருகையை ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்களுக்கு என்ன பண்ணா? ஞானஸ்தானம் கொடுத்தான். நாம் 2வது வருகைக்கு ஆயத்தமாகும்படியா இந்த ஞானஸ்தானத்தை நம்ம என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறது எதற்காக? அவருடைய 2ஆம் வருகையை எதிர்நோக்கி நாம் என்ன பண்றோம்? நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இது ரொம்ப முக்கியமானது. இந்த இந்த 3வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மனத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நீங்க சொல்லணும், இனி நான் யாரு? நான் அடக்கம் பண்ணப்பட்டவன். ஞானஸ்தானம் எடுத்தா அதனுடைய பொருள் என்னன்னா, நான் அவரோடு கூட அடக்கம் பண்ணிட்டேன். இனி நானு, எந்து, என்னால, எனக்கு, என்னுடைய எல்லாம் அடக்கமாயிடணும். இனி எல்லாம் அவராலே, அவருக்காக, அவர் மூலமாக. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைக்காக தான் நாம் ஞானஸ்தானத்தை என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். 5வது வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் என்ன பண்ணுவோம்? இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழிய செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சகோதரனே, ஞானஸ்தானத்தின் மூலமாக இனி நான், என்னால், எனக்கு, என்னுடைய அத்தனையும் அடக்கம் செஞ்சிடணும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணுவோம்? நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவராலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நாம் என்ன பண்ணிடுவோம்? வாழ்ந்திட முடியும். ஆகவே இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் திரும்பின இருதயத்தோடு, நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு இருதயத்தோடு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி அப்படியான ஒரு இருதயத்தோடு இந்த ஞானஸ்தானத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.